அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேசுனில் உளவியல் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர். இன்று உங்களோடும் உங்கள் மனங்களோடும் 10, 12 மற்றும் நீட் தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு சில கருத்துக்களை சொன்னால், அதுவும் உளவியல் ரீதியாக பேசினோம் என்றால் நன்றாக இருக்கும் என்று இந்த தலைப்பில் சற்று உரையாடலாம் என்று நினைக்கின்றேன். ஏன் இந்த தலைப்பு என்று பார்க்கின்ற பொழுது 10, 12 மற்றும் நீட் தேர்வுகளை எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது, எப்படி அவர்கள் கையாளப்படுகிறார்கள், எப்படி அவர்கள் தங்களை புரிந்து கொள்கிறார்கள் என்பது நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். ஒருவரின் தோல்வி உணர்வு என்பது ஒருவரது திறன் உணர்வின் அளவீடு என்று ஆலன் தி போர்டன் என்ற ஒரு எழுத்தாளர் சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா, கல்வி சமுதாயத்தில் எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று நம் முன்னோர்கள் திட்டவட்டமாக பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே கூறியிருக்கிறார்கள் என்று நாம் நம்முடைய பள்ளி கல்லூரிகளில் படித்திருக்கின்றோம். இன்று கல்வி மிகப்பெரிய பங்கினை இச்சமூகத்திற்கு ஆற்றி வருகிறது. இப்படி படிப்படியாக வளர்ந்த இந்த கல்வியானது இன்று மிகப்பெரிய உச்சத்தை அடைந்திருக்கின்றது என்று சொன்னாலும் அது மிகையாகாது. இன்று பாமர மக்களுக்கு படிக்கும் விதமாக அரசு பல வழிகளில் கல்வியை மக்களுக்கு அளித்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய கல்வி எப்படி இருக்கின்றது? கல்வியை பயிலும் மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள் கல்வியை எப்படி அணுகுகிறார்கள், எப்படி கல்வியை புரிந்து கொள்கிறார்கள் என்பது நாம் இங்கே பார்க்க வேண்டிய நேரம் உருவாகி இருக்கின்றது என்று நான் சொல்வேன். 10, 12 மற்றும் நீட் தேர்வுகளை எழுதுகின்ற மாணவ மாணவிகள் தங்களுக்கான அந்த தேர்வு முடிவு வெளிவாகின்ற போது ஒரு பக்கம் வெற்றி அடைந்தவர்கள் இதை ஆர்ப்பரிக்கின்றார்கள், கொண்டாடுகின்றார்கள். அதே இன்னொரு பக்கம் தோல்வி அடைந்தவர்கள் பல இன்னல்களுக்கும் சூழல்களுக்கும் தங்களை அதை அனுபவிக்கிறாங்களா, இல்லை அதை தாங்க முடியாத ஒரு இடத்துக்கு இட்டு செல்கிறார்களா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இது நம்ம கண்கூடாக செய்தித்தாள்கள்லையும் சரி, செய்தியிலையும் சரி, ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். எப்போல்லாம் தேர்வு முடிந்து அதற்கான முடிவு வெளிவருகின்றதோ அப்போ நம்ம பல செய்திகளும் நம்முடைய கண்முன்பாகவும் காதுக்கும் வந்து சேர்கின்றது. இதில் தோல்வியை அடைந்த மாணவ மாணவிகளோடு பெற்றோர்களும் அவ்வாறே பார்க்கப்படுகிறார்கள், அவ்வாறே எண்ணப்படுகிறார்கள், அவ்வாறே சிந்திக்கவும் படுகிறார்கள். அது மட்டும் இல்லை, அவ்வாறே நடத்தப்படுகிறார்கள். ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ இப்படி தான் ஆகுதுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ரொம்ப ரொம்ப பாதிக்குது. மாணவ மாணவிகளின் தோல்விகளை அவர்களும் ஒரு சில பெற்றோர்களும் தாங்கிக் கொள்ள முன்வருவதில்லை என்பது உண்மைதான். எனக்கே அதிகமான மனநல ஆலோசனைகளை அதிக பேர் பார்த்துருக்கேன். அதிக குடும்பங்கள், குழந்தைங்க அதிக பேர் வந்திருக்காங்க. நானும் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். இதை ஒரு சிலர் கண்டுக்காமல் போவாங்க, ஒரு சிலர் ரொம்ப இதை எடுத்து அடுத்து மேலே வரணும் அதுக்கான இது பண்ணுவாங்க. ஒரு சிலர் அதுக்கான நேரமே கொடுக்க மாட்டான். இதனால் குடும்பத்தில் மிகப்பெரிய விரிசல்கள் ஏற்படுவதை நாம் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மறக்க முடியாத ஒன்றுமாக இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, இதனால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம், பதட்டம் என்று ஏராளமான உளவியல் பிரச்சனைகள் தான் மாணவ மாணவிகளுக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் சரி அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் யோசித்து பார்க்கும்போது மாணவ மாணவிகள் தேர்வில் தோல்வி அடைவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு சொல்லலாம், உங்களுக்கே தெரியும். அதில் இன்னைக்கு நம்ம தோல்வி அடைவதற்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இதையும் பேசலாமே, இதுவும் ஒரு காரணியாக தானே இருக்குது அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட ஒரு சிலதை சொல்ல போகிறேன். இன்னும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள். கொரோனாவுக்கு பின்பு எடுக்கப்பட்ட ஆய்வுகளின்படி இந்த ஏராளமான வீடுகளில் சமூக வலைதளங்கள் பரவலாக காணப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக சிறிய குழந்தை முதல் பெரியவர்கள் வரை இன்று சமூக வலைதளங்களுக்கு அடிமையாகி இருப்பது நாம் தினம் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்று பெற்றோர்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி, படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கும் சரி அதிகமாக தெரிகிறது கிடையாது. இதை எப்படி கையாள்வது? ஒரு பெற்றோராக இருந்தாலும் சரி, ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி, இது எப்படி கையாள்வது, இது எப்படி முறைப்படுத்துவது, மாணவ மாணவிகளை எப்படி அவர்களுடைய தேர்வில் வெற்றி பெற செய்வது என்பது முக்கியமான பொறுப்பாக இருக்க அதற்கான வழிமுறைகளை நாம் அமைத்து தர வேண்டும். இதெல்லாம் நான் ஏன் பேசுகிறேன்னா, இப்போ 10, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் அவர்களுடைய தேர்வை எழுத போகிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு தேர்வு. ஒருவேளை
அவங்களுக்கு பயம் இருந்தால் கூட, தோல்வி அடைந்து விடுவோமோ என்று பயம் இருந்தால் கூட, ஆசிரியர் பெருமக்களும் சரி, பெற்றோர்களும் சரி, அவங்கள வந்து எப்படி திடப்படுத்த வேண்டும்? முதல் பாயிண்ட்டு என்ன சொல்லணும்னா, இந்த தோல்வி அவர்களை வரவேற்கவில்லை என்று ஆணித்தரமாக சொல்லி கொடுக்க வேண்டும். தேர்வில் தோல்வியடையும் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் ஒருவேளை அடைஞ்சாங்கன்னா, அந்த மனநிலை இருந்துச்சுன்னா, இதுதான் தன்னுடைய கடைசி வாழ்க்கை என்று முடித்து கொள்ளும் அந்த எண்ணத்தை மாற்றணும். எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. அது இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு. இது நடக்கலையே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்படி அதை நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்தை வந்துட்டு பெற்றோர்களும் சரி, பெரியவர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, அவங்கள்ட்ட இருந்து மாற்றணும். வாழ்க்கைன்னா அவங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுக்கணும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அவர்களோடு பயணியுங்கள். இது அதிகமாக நடக்கிறது கிடையாது. ஒரு பையனோ ஒரு பொண்ணோ நல்லா பண்ணலை, இல்லைன்னா வந்துட்டு ஒரு நான் பண்ண முடியாது, அந்த ஒரு எண்ணம், தோல்வி அடைந்து விடுவேனோ என்ற எண்ணம் இருக்கிறவங்க அப்படியே விட்டு நகர்ந்து போகக்கூடியவங்க இன்றைக்கி அதிகமாக வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை, கொஞ்சம் பிடிச்சி அவங்கள கூட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கூட பயணித்தோம் என்றால் கண்டிப்பாக வந்துட்டு அவர்கள் வெற்றியாளர்களாக தான் இருப்பாங்க. மூன்றாவது, நேர்மறையான உதாரணங்களை வழங்கி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை உருவாக்குங்கள். ஒரு தேர்வில் சரி, இந்த தேர்வு இப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை இயல்பாக கொண்டு வந்து அவங்கள வந்துட்டு இயல்பாக செயல்பட வைப்பது தான் ஆசிரியருக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் சரி நல்லதாக அது இருக்கும். அது அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் உருவாக்கும். நான்காவது பார்த்தீங்கன்னா, போதிய ஓய்வு கொடுங்க. படின்னு ஒரு குழந்தைய போட்டு நச்சரிக்காதீங்க. ஒரு குழந்தை அதாவது பிரெயினை பற்றி பேசணுன்னா நான் அதிகமாக பேசுவேன். அதுக்கான நேரம் இதை நான் ஒதுக்கலை. அதுக்கு இன்னொரு இதில் நான் பேசுகிறேன். பிரெயினை பற்றி பேசினா அவ்வளோ பேசலாம். ஏன்னா ஒரு பிரெயின் வந்துட்டு அதாவது ரெஸ்ட் இருக்கணும். அந்த பிரெயினுக்கு வந்துட்டு போதுமான நேரம் வந்துட்டு கொடுக்கணும். அந்த போதுமான நேரம் வந்துட்டு ஓய்வு, அந்த ரிலாக்ஸேஷன் இல்லைன்னா அந்த குழந்தையால் வந்துட்டு எதுவுமே வந்து மனப்பாடம் பண்ண முடியாது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இருக்காது. அதனால் ஓய்வு எடுக்கும் நேரம், ஓய்வு நல்லா கொடுங்க. இவ்வளோ நேரம் படிக்க வைங்க, அதை ரிப்பீட் பண்ண வைங்க. அவங்கள அடுத்தடுத்த இதில் வந்துட்டு அவங்கள வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு போனீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்வு முடிந்த பிறகு அந்த தேர்வு முடிந்த அடுத்த வேகத்திலேயே வந்துட்டு அந்த குழந்தை வந்து உட்காந்து படிக்கணும். இங்கே போங்க, ட்விட்டருக்கு போங்க, அவங்க சொல்கிறது கேளுங்க, இதை போட்டு பாரு, இப்படி பண்ணு. அந்த குழந்தையினுடைய மூளை என்ன ஆகிறது? இது மாணவ மாணவிகள் கூட இப்போ கேட்டுகிட்டு இருக்கலாம். இந்த வானொலியை நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம், நான் பேசுகிறது கூட நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம். உங்களுடைய மூளைக்கு நீங்கள் ஓய்வு கொடுக்க வேணும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சு வந்த பிறகும் நல்லா தூங்குவேன். ஒரு 3 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு தான் அடுத்த பாடமே எடுத்து நான் படிப்பேன். இல்லைன்னா என்னால் படிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சில வீடுகளில் நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். அதனால தான் இவ்வளோ பேசுகிறேன். எக்ஸாம் வந்து முடிஞ்சா அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கணும், அடுத்த பாடத்தை எடுத்து படி, என்ன படம் பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன நீ வந்துட்டு விளையாடிக்கிட்டு இருக்க, இப்படி சொல்லக்கூடிய பெற்றோர்களும் அதிகமாக இன்றைக்கி இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், ஓய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே ஒரு 2 மணி நேரம் படித்தோடனே எல்லாமே வந்துட்டு நினைவில் நிற்க போகிறது கிடையாது. ரெஸ்ட்டே இல்லாமல் அவ்வளோ நாள் படிக்காதது 2 மணி நேரம் படித்து எல்லாம் உள்ளே வரப்போகுதா? இல்லை, போதுமான ஓய்வு எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுடைய பிரெயினும் வந்துட்டு அதுக்கான இதுக்கு உங்களை வழிவகுக்கும். அதுவும் உங்களுக்கு அதிகமான மெமரி பவரை ஏற்படுத்தி தரும். அதுக்கப்புறம் எப்போதுமே ஊக்குவிங்க. இந்த உற்சாகப்படுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. வெற்றி என்னும் கனியை எட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுங்க. இந்த தோல்வி அடைந்து விடுவோம் அப்படின்னு அதிக பேர் இருப்பாங்க. அதிக ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்ககிட்ட எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் இது பண்ணால் எல்லாமே முடிஞ்சிடும். அவங்க கூட இருந்து நல்ல உற்சாகம் மூட்டக்கூடிய வார்த்தைகளை சொன்னீங்கன்னாவே அந்த குழந்தைங்க வந்து நல்லா உள்வாங்கி படிக்க தொடங்கும். நான் அதனால் வந்துட்டு எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பேன் அப்படி இல்லை. ஒரு சிலருக்கு புரியும், ஒரு சிலர் புரியாது, ஒரு சிலர் நல்லா ஏற்றுக்கக்கூடிய தன்மை இருக்கும், ஒரு சிலர் நல்லா மெமரி பவர் இருக்கும், ஒரு சிலர் இருக்காது. அப்படி இருக்குன்ற பொழுது ஒரு கேள்விக்கான பதில் சொல்கிறாங்களா, ஊக்குவிங்க, உற்சாகப்படுத்துங்க, திட்டாதீங்க. நீங்கள் திட்டினீங்கன்னா அடுத்த இதுக்கு தான் போவாங்களே தவிர, அதாவது அவங்க கீழே தான் போவாங்களே தவிர மேலே போக மாட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப அவங்கள பாதிக்கும். கேலி செய்வதை தயவு செய்து நிறுத்துங்க. கேலி செய்யாதீங்க, ஒப்பிட்டு பார்க்காதீங்க. எல்லாருக்கும் கடவுள் வந்துட்டு ஒரு மூளையை கொடுத்துருக்கான், ஒரு திறமையை கொடுத்துருக்கான். அவங்க படிக்கிறதுல வந்துட்டு அதிக திறமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க அந்த பாடத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் உற்சாகப்படுத்துங்க.
கேலி செய்யாதீங்க, ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நீங்கள் எப்போல்லாம் ஒப்பிட்டு பார்க்குறீங்களோ அப்போல்லாம் வந்துட்டு அவங்க அப்படியே குறைந்து கொண்டே போவார்கள். ஏன்னா குழந்தைங்களுடைய அந்த மனநிலை அப்படி இருக்குது. அவங்க இந்த வயசில் வந்துட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே ஏற்றுக்குவாங்க. அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இது ஆசிரியராக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், கடைபிடிக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு சூத்திரம் என்றே நான் சொல்லுவேன். நல்ல ஒரு தாரக மந்திரம் என்றே நான் சொல்லுவேன். இதில் சரி, ஊடகங்கள் அதிகமாக இருக்காங்க, எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகளை எந்த தளங்களில் அவை எவ்வளவு நேரம் இருக்க வேண்டும் என்பதற்கான எல்லைகளை அமைத்து தர வேண்டியது உங்களுடைய கட்டாயமான முறையும் ஆகும். இப்படி தான் இதை நீங்கள் வந்து பயன்படுத்தணும் என்பதை வந்துட்டு கட்டாயமாகவும் நிர்பந்தமாகவும் சொல்லித்தாங்க. ஒரு படம் பார்க்குறாங்க, ஒரு வீடியோ பார்க்குறாங்கன்னு இவ்வளோ நேரம் தான் உங்களுக்கு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதனுடைய அர்த்தத்தையும் புரிய வைங்க. ரெண்டாவது, சமூக ஊடகங்களிலிருந்து வெளிவர உங்களுடைய குழந்தைகளுக்கு அவர்களுக்கு இருக்கும் மற்ற ஆர்வங்களை கண்டுபிடித்து அதில் வந்துட்டு அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். அது வெளியில் போகிறதா இருக்கலாம், சைக்கிள் ஓட்டுறதா இருக்கலாம், இல்லை நல்ல பழக்கங்களை வந்துட்டு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு இதாக இருக்கலாம், இல்லை ஒரு பணிவிடை செய்யக்கூடியதாக இருக்கலாம், ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறதாக இருக்கலாம். அந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு ஊக்குவிங்க. சமூக ஊடகங்களிலிருந்து வெளிவரதுக்கு ஒரு மூணாவது இது பார்த்திங்கன்னா, முழு சுதந்திரத்தையும் அழியுங்க. நான் முதல் பாயிண்டில் சொன்ன நிர்பந்தம், ஆனால் முழு சுதந்திரத்தையும் அழிங்க. இங்கே எப்படி ஏன் சொல்கிறேன்னா, ஒரு இதை அவங்களுக்கு கொடுத்துட்டு 5 மினிட்ஸ் நீங்கள் விளையாடுங்க, 5 மினிட்ஸ் வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2வது நிமிஷத்தில் ஃபோன் வாங்கி வைக்காதீங்க. அது எப்படி இருக்குன்னா, அப்படியே வந்துட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. அப்படி அவங்கள வந்துட்டு ஏமாற்றாதீங்க, அப்படி ஒருபோதும் செய்யாதீங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் மொபைல் பார்ப்பது அல்லது ஆன்லைன் நேரத்தை கழிப்பது என்று அடிக்கடி இருந்து கொண்டே இருந்தால் அதை பற்றி அவர்களிடம் பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க, ஓப்பனாக பேசுங்க. ஆன்லைனில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றியும் அவர்களுக்கு எடுத்து கூறுங்கள். அதுக்கு மேலே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் அதிகமாக இருப்பதனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எப்படிப்பட்ட உளவியல் பிரச்சனைகளுக்கு ஒரு மனிதன் தள்ளப்படுகின்றான் என்பதையும் நீங்கள் வீடியோவிலையும் காமிக்கலாம், புத்தகங்கள்லையும் கொடுத்து இந்த இதை படித்து பாருங்கன்னு சொல்லலாம். எத்தனையோ செய்திகள் வருது. இப்போ என்னுடைய யூடியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோவும் நான் வந்துட்டு ஒரு 200 வீடியோ போட்டிருக்கேன். அவ்வளோவுமே வந்துட்டு மனநலத்தை சார்ந்து தான் பதிவு செய்திருக்கிறேன். என்ன மாதிரி எத்தனையோ பேர் வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சரி, நம்மளுடைய வளர்ச்சிக்காக, நம்மளுடைய மனநிலைக்காக அதிகம் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கி யார் அந்த வீடியோலாம் பார்க்குறா? யார் அந்த காணொலியெல்லாம் பார்க்குறதுக்கு முன் வர்றாங்க? இன்றைக்கி வந்துட்டு கிரிக்கெட் பார்ப்பாங்க, ஃபுட்பால் பார்ப்பாங்க, இன்றைக்கி வந்துட்டு ஒரு பாட்டு போட்டு இது பண்ணுவாங்க, ரீல்ஸ் அது இது காமெடி பண்ணுறது, உருவத்தை வைத்து கேலி செய்கிறது, இல்லைன்னா கெட்ட வார்த்தை பேசுகிறது, இதுதான் அதிகமாக வந்துட்டு என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் வந்துட்டு பெருசாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் நினச்சிக்கிட்டு இருக்கு. யார் இதெல்லாம் வந்து இந்த நல்ல காரியங்களெல்லாம் யார் வந்து பார்க்க போகிறோம்? அப்போ பெற்றோர்கள், ஆசிரியர்களாகிய நாம தான் வந்துட்டு அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கவும். 5வது, சமூக வலைப்பின்னல் மற்றும் நிஜ வாழ்க்கை இடையே உள்ள அந்த இதை சொல்லிக் கொடுங்க. சமூக ஊடகம்னா எவ்வளோ காலம் நம்மகிட்ட இருக்கும், நிஜ வாழ்க்கைன்னா எவ்வளோ இருக்கும், அதை வந்துட்டு சொல்லிக் கொடுங்க, நேரம் ஒதுக்கி சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் இன்றைக்கி காலேஜில் நான் ஒரு பேராசிரியராக காலேஜில் பணியாற்றுகின்ற பொழுது இந்த வகுப்பெல்லாம் அவங்களுக்கு எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. இதே வந்துட்டு சின்ன குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வந்து இந்த உலகத்தில் இருப்பாங்க, நம்ம ஊரில் இருப்பாங்க, நம்ம வீட்டிலையும் இருப்பாங்க. நம்ம தான் இங்கே உருவாக்கணும். நம்ம உருவாக்க மறந்துட்டோமா, இல்லை வந்து நம்ம அந்த முயற்சி எடுக்கிறோமா என்பது வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நம்மகிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாகவும் இருக்கணும். நான் எப்போதுமே வந்து தோல்வி அடைந்தவர்களை பார்த்து அதிகமாக சொல்கிறது இதுதான். மற்றவர்களைப் போல உங்களையும் எளிய மனிதர்களாக நினைக்காதீங்க. இப்போது நீங்கள் முன்பை விட கடினமாக உழைக்க வேண்டிய நேரம் உருவாயிருச்சு. ஒரு தேர்வில் தோல்வி அடைவது என்பது ஒரு நல்ல அனுபவத்தை சம்பாதித்திருக்கின்றோம் என்று நாம் உணர வேண்டும். அந்த அனுபவம் ஒவ்வொரு மனிதனையும் செதுக்கும் என்பது உண்மைதான். அதற்கு மாணவர்களாகிய நீங்கள் உங்களை ஊக்குவிக்க வேண்டும். அதனால் பெற்றோர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மாணவ மாணவிகளை பார்த்து தோல்வி என்று அதே பேசிக்கொள்ளாமல் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு, அடுத்த கட்ட ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையாகவும் இருக்கணும். அதற்கு பார்த்திங்கன்னா நம்ம இன்னையிலிருந்தே ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அது ஒரு நேர்மறை பயணமாக தான் இருக்கணும். இப்படி மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கணும், மேலே கொண்டு வரணும். அவங்க தேர்வுகளில் நல்ல முறையில் வந்துட்டு சந்திக்கணும், தேர்வு நல்ல முறையில் எழுதணும், நல்ல ஒரு மனநிலையோடு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான வேலையை நம்ம இன்னையிலிருந்து ஆரம்பிக்கணும்.
நான் இவ்வளவு பேசுவதற்கு காரணமே உளவியல் ஆலோசனை தான். எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், எத்தனையோ பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல மேடைகளில் பேசியிருக்கேன். பல கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்கின்றேன் என்ற முறையில் தான் இவ்வளோ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக ஒரு ஆக்கப்பூர்வமான வாழ்க்கை வாழ நாம் தவறு என்ற பயத்தை இழக்க வேண்டும். இதை தான் ஜோசப் ஜில்டன் பியர்ஸ் என்பவரும் சொல்கிறாரு. கடைசியாக 10, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய தேர்வை நல்ல முறையில் எழுத என்னுடைய பாராட்டுக்கள். தொடர்ந்து நல்ல ஒரு உளவியல் சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரையில் உங்கள் ஜே. சுனில். தொடர்ந்து கடற்கரை வானொலியை கேட்டுக்கொண்டிருங்கள். நன்றி.